சிட்டி யூனியன் பேங்க்ல புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க 5 டைப்ஸ் ஆஃப் கரண்ட் அக்கவுண்ட்ஸ். ஸ்டார்ட் அப், ரெகுலர், சில்வர், கோல்ட், பிளாட்டினம். சிட்டி யூனியன் பேங்க். நேற்று மீன்பிடி அனுமதி சீட்டு பெற்று கடலுக்கு சென்ற ஒரு படகையும் 7 மீனவர்களையும் இலங்கை கடற்படை எல்லை மீறி மீன்பிடித்ததாக சொல்லி கைது பண்ணியிருக்காங்க. இலங்கை கடற்படையோட அத்துமீறல் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. தினசரி ஒரு போட்டு 2 போட்டு பிடிக்கிற நிலைமை நீடிச்சுக்கிட்டே இருக்கிற நிலைமையில் மத்திய அரசாங்கம் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒன்று மீனவனுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும், இல்லைன்னா இந்த இலங்கை கடற்படை பிடிக்கிறத நிப்பாட்டணும். ஸோ இலங்கை கடற்படை பிடிக்கிறதும் இல்லாமல் அந்த மீனவர்கள் அங்கே சிறைப்பிடிக்கப்பட்ட இடங்களில் சிங்கள மீனவர்களாக தாக்கப்படுறாங்கங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வேறு இருக்குது. மீனவர்களை அங்கே இப்படி சிறைப்பிடித்தாலும் அவங்கள பாதுகாத்து அல்லது அதே சிறை தண்டனை இந்தியாவுக்கு கொண்டு வந்து இங்கே கொடுக்கறதுக்கு உண்டான வழிவகையை இந்திய அரசாங்கம் பண்ணணும். இந்த நிலைமையில் மீனவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தொடர்ந்து இந்த நடவடிக்கை இருந்தால் ராமேஸ்வரத்தில் படகே இல்லாமல் போய்ங்கிற நிலைமை உண்டாக்கிட்டு இருக்கு. அரசாங்கம் விழிப்புணர்வு பண்ணி இதை ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை பண்ணணும். என்ஜே போஸ், தமிழக கடலோர விசைப்படை மீனவர் நலச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர்.